செய்தி. தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அறிவிப்பான 2 வாரங்களில் வெளியாகிறது என்று அரசு தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய வழக்கானது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய திட்டம் 2 வாரங்களில் அறிவிப்பாணை வெளியிடப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் குறித்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தமிழக அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்டிருக்கிற ஓய்வூதிய திட்டம் என்பது அறிவித்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பானை ஜிஓ 2 வாரங்களில் வெளியிட உள்ளோம் என அரசு தரப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றனர். தமிழகத்தில் புதிய ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திய கோரிய வழக்கானது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட கோரி திண்டுக்கலை சேர்ந்திருக்கிற உயர் நீதிமன்ற அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை எடுத்துத்தான் மனுவில் தமிழகத்தில் 1/4/2003 பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இதுநாள் வரை புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கான விதிமுறைகள் என்பது வகுக்கப்படவில்லை. மத்திய அரசு 2013 ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையம் அமைத்திருக்கிறது. தமிழகத்தில் இதனை பின்பற்றவில்லை. ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆய்வு நடத்திய வல்லுநர் குழு அரசிடம் பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. இந்த பரிந்துரைகளை பின்பற்றுவது தொடர்பாக அரசாணையோ விதிமுறைகளோ வகுக்கப்படவில்லை. இதனால் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் பலர் தவித்து வருகின்றனர். எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என கடந்த 2013 ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜி சுவாமிநாதன் தலைமை ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்திருந்தது. வழக்கு விசாரணையில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி தமிழக அரசு தற்போது பழைய ஓய்வூதிய திட்ட அடிப்படையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அசூர்ட் பென்ஷன் ஸ்கீம் TAPC திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பானை 2 வாரங்களில் வெளியிட உள்ளோம் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்திருக்கிற நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.